செய்தியை பார்த்து வருகிறோம். தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் மாற்றப்பட்டிருக்கிறார். மதுவிலக்கு அமலாக்கத்துறை ஏடிஜிபியாக அமல்ராஜ் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் மதுவிலக்கு அமலாக்கத்துறை ஏடிஜிபியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தாம்பரம் காவல் ஆணையராக புதிய ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாம்பரம் காவல் ஆணையராக அபிந்தினேஷ் மொடக் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இருந்த அமல்ராஜ் மாற்றம் செய்யப்பட்டு புதிய ஆணையராக இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாம்பரம் காவல் ஆணையராக இருந்த அமல்ராஜ் மதுவிலக்கு அமலாக்கத்துறை ஏடிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வகித்த பொறுப்பிற்கு அபிந்தினேஷ் மொடாக் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாம்பரம் காவல் ஆணையராக இருந்த அமல்ராஜ் மாற்றப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க கேட்கலாம். சுதர்ஷன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தாம்பரம் காவல் ஆணையரகத்துடைய ஆணையராக இருந்த அமல்ராஜ் அங்கிருந்து மாற்றப்பட்டு என்போர்ஸ்மெண்ட் ஏடிஜியாக அவர் புதிதாக அவருக்கு வந்து பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அபிந்தினேஷ் மோடாக் இவர் ஏற்கனவே அடிஷனல் டைரக்டர் ஆஃப் போலீஸ் எஸ்சிஆர்பியில் இருந்தவர். அவர் புதிதாக பிரிக்கப்பட்ட தாம்பரம் காவல் ஆணையரகத்துடைய காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல ஜெயராம் ஏற்கனவே வந்து ஆர்ம்டு போலீஸுடைய அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸாக இருந்தார். அவர் தற்போது ஸ்டேட் கிரைம் பீரோ ரெக்கார்ட் பீரோவுடைய ஏடிஜியாக புதிதாக பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கள்ளச்சாராய விவகாரத்துல என்போர்ஸ்மெண்ட் ஏடிஜியாக இருந்த மகேஷ்குமார் அகர்வால் அங்கிருந்து மாற்றப்பட்டு அவர் விஆர்ல வைக்கப்பட்டிருந்தார். அவர் தற்போது அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஆர்ம்டு போலீஸ் அந்த பதவிக்கு வந்து அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல வெங்கட்ராமன் ஏற்கனவே வந்து சிபிசிஐடி உடைய ஏடிஜியாக இருந்த வெங்கட்ராமன் அவர் அங்கிருந்து மாற்றப்பட்டு அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த இதுக்கு அதாவது ஏடிஜிபி அட்மினுக்காக வந்திருக்க அவருக்கு புதிதாக பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தமிழ்நாடு காவல்துறையுடைய தலைமையிடத்தில் இருக்கக்கூடிய அட்மின் காவல்துறை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவி ஏடிஜிபி அட்மின் அந்த பதவிக்கு அவர் வந்திருக்கிறார். அதே போல வினித் தேவ் வாங்டே ஏற்கனவே இவர் ஏடிஜி அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த இதுல இருந்தவர். அதாவது இப்போ தற்போது ஏடிஜிபி ஹெட் குவார்டர் அங்க மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல அன்பு ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் சிபிசிஐடி உடைய ஐஜியாக இருந்த அன்பு அங்கிருந்து இப்போது தற்போது சிபிசிஐடி உடைய அதே இடத்துல கூடுதலாக அதாவது ஏடிஜிபியாக இருந்த வெங்கட்ராமனுடைய பதவியும் கூடுதலாக சேர்த்து கவனிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புதிதாக அந்த பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல சஞ்சய்குமார் ஏற்கனவே ஏடிஜி போலீஸ் சைபர் கிரைம்ல இருந்த சஞ்சய்குமார் அங்கிருந்து மாற்றப்பட்டு கோஸ்டல் செக்யூரிட்டியுடைய ஏடிஜியாக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல சந்தீப் ஏற்கனவே ஏடிஜி கோஸ்டல் செக்யூரிட்டியாக இருந்தவர் அங்கிருந்து மாற்றப்பட்டு சைபர் கிரைம் விங்குடைய ஏடிஜியாக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல ராஜீவ்குமார் ஐபிஎஸ் ஏற்கனவே ஒரு டிஜிபியாக இருந்தவர் விஆர்ல இருந்தவர். தற்போது அவர் வந்து டிஜிபி கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரனுடைய பதவிக்கு வந்து பதவியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஏடிஜியாக தமிழ்ச்செல்வன் ஏற்கனவே வந்து கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரனாக அந்த பொறுப்புல இருந்தவர். அவருக்கு தற்போது டெக்னிக்கல் சர்வீஸ் ஏடிஜியாக பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை மாநகர காவல்துறையில தெற்கு கூடுதல் ஆணையராக இருந்த பிரேமானந்த் சின்ஹா அங்கிருந்து மாற்றப்பட்டு மதுரையுடைய ஐஜியாக அதாவது தெற்கு மண்டல ஐஜியாக அவருக்கு வந்து பதவி வந்து தெற்கு மண்டல ஐஜியாக அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஏற்கனவே கண்ணன் தெற்கு மண்டல ஐஜியாக இருந்தவர். அவர் சென்னை மாநகர காவல்துறை இருக்கக்கூடிய கூடுதல் ஆணையர் தெற்கு அவருக்கு வந்து புதிதாக பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வடக்கு மண்டல சென்னையுடைய வடக்கு கூடுதல் ஆணையராக இருந்த அஸ்ராகார் அங்கிருந்து மாற்றப்பட்டு அவருக்கு வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் நார்த் ஜோன் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே நரேந்திர நாயர் அந்த பதவியில் இருக்கிறார். நரேந்திர நாயர் அங்கிருந்து மாற்றப்பட்டு நார்த் ஜோன் ஐஜியாக நரேந்திர அங்கிருந்து மாற்றப்பட்டு சென்னை சிட்டி போலீஸ் இருக்கக்கூடிய கூடுதல் ஆணையர்
வடக்கு அவருக்கு வந்து புதிதாக பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பிரவீன்குமார் அபினவு இவர் ஏற்கனவே திருப்பூர் ஒன்றிய காவல் ஆணையராக இருந்தவர். அங்கிருந்து மாற்றப்பட்டு சேலம் கமிஷனராக, அதாவது சேலம் சிட்டியில் இருக்கக்கூடிய சேலம் காவல் ஆணையரத்திற்கு காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் பிரவீன்குமார் அபினவு. ஏற்கனவே சேலம் காவல் ஆணையராக இருந்த விஜயகுமாரி அங்கிருந்து மாற்றப்பட்டு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஏபி சென்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல லக்ஷ்மி ஏற்கனவே வந்து ஆண்டு போலீஸ்ல இருந்தவங்க அங்கிருந்து அங்க மாற்றப்பட்டு தற்போது திருப்பூர் காவல் ஆணையரகத்துடைய காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். 18 ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு தற்போது பதவி மாற்றம், அதாவது டிரான்ஸ்பர் வந்து வந்திருக்குது. அதை வந்து அமுதா அவர் உள்துறை செயலாளர் அமுதா வந்து அதை வெளியிட்டிருக்கிறார். இந்த 18 பேருமே ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆவர். அது முக்கியமாக ஏடிஜி மற்றும் ஐஜி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள். இவர்களுக்கு ஏற்கனவே வகித்த பதவியிலிருந்து புதிதாக பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அனைத்துமே உடனடியாக அமலுக்கு வருவதாகவும், அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட இவங்க வந்து சார்ஜ் எடுக்கும் வந்து உள்துறை செயலாளர் உத்தரவிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.